அன்புடன் சிவபுத்திரன் முருகப்பெருமான் தனது உண்மையான பக்தர்களுக்கு எப்போதும் அருள் புரிவார். இந்த உண்மை சம்பவம் ஒரு பக்தனின் வாழ்க்கையில் முருகனின் அருள் எவ்வாறு அவனை காப்பாற்றியது என்பதை உணர்த்தும் விதமாக உள்ளது. முழுக்க கவனமாக கேளுங்கள், உங்கள் வாழ்விலும் இது போன்ற அருள் நிகழலாம். சென்னை அருகில் உள்ள திருவொற்றியூரியை வசிக்கும் ராமலிங்கம் என்பவர் ஒரு பள்ளி ஆசிரியர். எளிமையான வாழ்க்கை, ஆனால் முழு பக்தியுடன் திருத்தணி முருகனை வழிபட்டு வருகிறார். அவருடைய நாளை ஒவ்வொரு முறையும் ஓம் சரவணபவ என்று தொடங்குவார். மனைவி, குழந்தைகள், பள்ளி வேலை அனைத்திலும் நேர்மை. ஆனால் திடீரென்று அவருக்கு பாதி ஊனம் அடைந்த மாதிரியாக உடல் பலவீனம் அடைகிறது. மருத்துவமனையில் பரிசோதனையில் வயிற்று புற்றுநோய் என கண்டறிகிறார்கள். இவ்வாறு சோதனைக்கு ஆடான ராமலிங்கம் புனிதமான முருகரிடம் அன்புடன் அழுது பிரார்த்திக்கிறார். ஐயா முருகா, நான் உன்னை மட்டுமே நம்பி வாழ்ந்தவன். என்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பு உன்னிடம்தான். உன் திருவடிகளில் என் உயிர். இதனுடன் அவர் திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை 6 படை வீடுகளுக்கும் பயணம் செய்கிறார். மனத்தில் ஒரு நம்பிக்கை, முருகன் காப்பார். ஒரு நாள் திருத்தணியில் உள்ள முருகன் ஆலயத்தில் கண்கள் சிமிட்டும் போது முருகப்பெருமானே ஒரு சிறுவனாக வந்து அவருக்கு திருநீறு தீட்டுகிறார். பயப்படாதே, உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்று கூற மருத்துவர்கள் வியக்கும்படி உடல் மெதுவாக நல்லபடியாக சீராகிறது. மீண்டும் பரிசோதனைக்கு சென்றபோது புற்றுநோய் இருந்த இடமே இல்லை என்று மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதை அவர் தனது பக்தியாலேயே முடிந்ததென்கிறார். நீங்கள் முழுமையாக நம்பினால் முருகன் உங்களை நிச்சயம் காப்பார் என்பதே அவரது வாழ்க்கையின் உண்மை. இப்போது அவர் தனது வாழ்க்கையை முழுவதும் பக்தி பாடல்களிலும் முருக பக்தர்களுக்காக சேவையிலும் செலவழிக்கிறார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்தல வேண்டியது என்ன? உண்மையான நம்பிக்கைக்கு அருளும் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. முருகன் ஒருபோதும் உண்மையான பக்தர்களை விட்டு வைப்பதில்லை. பிரார்த்தனை மட்டும் போதாது, நம்பிக்கை, உண்மை வாழ்க்கை, நேர்மை ஆகியவற்றும் அவசியம். முருகனின் அருள் நமக்கும் அமையட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ.